வணக்கம். இப்போ நான் தென்னாலி படத்துலேருந்து கமல் சாரை பேட்டி எடுக்கிற சீனை எடுத்து காமிக்க போகிறேன். அவரளவுக்கு என்னால் பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். வாட்ச். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி என்றும் சொல்லையில அது ஒரு பெரிய கதை. சொல்லட்டே சொல்லுங்க. சொல்லல நாங்கள் வர கேட்க நான் இந்த மற்றவர் தானா பகால மேடர் பாருங்க. இனி நான் ஒரு ஆண் பிள்ளை தான். சொந்த குடும்பம் பெருசாக வேணும் என்ற நல்ல எண்ணத்துல கல்யாணம் ஏற்பாடெல்லாம் ஒரு நல்ல வடிவான பெண்ணை பார்த்து கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்து வேணும். நல்ல வடிவான பெண். தேதியெல்லாம் நிச்சயம் செய்து ஆள்கள் எல்லாம் கூடிட்டாங்க. நான் அதுக்கு இதுக்கு கல்யாணம் எல்லாம் செய்து வழக்கம் இல்லை பாருங்கோ. என்ன செய்ய வேண்டும் தெரியாது. முதலான பெண்ணிடம் போய் சிறிது நேரம் கடத்தினான். பிறகு சால்வை வேஷிலாம் முடுப்பு கொண்டு மாப்பிள்ளை ஆய்வள்ளை கட்டு மனைவி வந்திருந்தான். பெண்ணு வரையில்லை. அவர்களெல்லாம் உரிய நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த விழுந்து தாரையாக கண்ணீர் ஆளாதீரான் சமாதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நானெல்லாம் இல்லை, பூக கண்ணில் பட்டதான கண்ணீர் வந்தது. பிறகுதான் பெண்ணுகின் வரையில்லை என்ற காரணம் விளக்கத்தீர்ந்தது. தான் முதலான பெண்ணிடம் போய் சிறிது நேரம் கிடைச்சா அல்லவா? அதுதான் இப்படியாக போட்டது. நான் கிடைக்க என்னை வீட்டில் பார்க்கறதுக்கு நான் ஒரு விசிறன் எனக்கு வாய்ப்புகிறது. விசிறுன்னா விசிறு என்றால் தமிழ்நாட்டில் வைத்தியம் என்று சொல்லிடும். அந்த பொண்ணு விளையாடிச்சது போல அது பழைய என்றும் சொல்ல இயலாது. ஒரு கருது ஆசை எடுத்து வீட்டில் வச்சு இந்த பெண்ணு போட்டது. பிறகு எனக்கு அது விரிவாரமாக தெரியல. ஆனாலும் அதுக்கெல்லாம் கூடி கரைச்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்பு போகும் என்று நான் போய் எட்டி பார்த்தேன். என் அம்மா நல்லா இருந்து எனக்கு வளர்ந்து இழந்தாங்க. எண்ணங்கள் இருந்து தாரதாரையா கண்ணீர். இந்த முறை புகையினால் அல்ல. அம்மாவுக்கா அம்மா அம்மா எழும்புங்கோ எழும்புங்கோ என்ன பல முறை இப்படி பார்த்தேன். நான் எழுந்திருக்க இல்லை. கையில நாடே இல்லை. எனக்கு சாதியும் இல்லை. அனாதை இந்த தமிழோட வார்த்தை விட்டு அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தம் எனக்கு அன்றுதான் வழங்க செய்தது. அதுக்கு பிறகு அப்படிதான் இருந்தேன். பிறகு டாக்டர் இந்த குடும்பத்தின் அன்பினாலதான் நான் அப்படி இல்லைன்ற காரணம் வழங்க செய்தது. நான் இங்கு சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் அதுக்கு முழு காரணம் டாக்டர் தான். சாரி, உங்களை அழ வச்சுட்டேன். பிரச்சனை இல்லை என்ற சொல்லி டெலிவிஷன் அழுக கூடாது. அவங்களுக்கு என்ன, அவங்கள சந்தோஷமாக சிரித்து கொண்டு பார்க்க விடும் நான் என்ற சாரி. உங்களுக்கு வேற ஏதாவது பேசணுமா? பகுதியாக ஏதாவது பேசுவோமே. நான் உங்களுக்கு கேள்வி எப்படி நீங்கள் படியாக எடுத்துக் கொள்ளப்படாது. இல்லை சொல்லுங்க. நீங்கள் வர கேட்க நல்ல வடிவான தமிழ் தான் கடத்தீர்கள். ஆனால் இங்கே வந்து கேமரா மைக்கெல்லாம் எடுத்துட்டு தியாங்கிலம் கலந்து தமிழ் கரைக்கிறீர்கள். ஏன் எத்தை உங்களுக்கு எங்களுக்கு என்றுதான் கரைக்கிறீர்கள். எப்படி பதில் சொல்லே இல்லாது என்ன ஒரு ஸ்டைலுக்காக இப்படி இருக்கிறீர்கள் நினைக்கிறது. தெரிய தேங்க்யூ.